ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் அவங்க ஃபேமிலி கிட்ட மலரை விட்டு கொடுக்காம நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாக்கியராஜும் மலரும் மலரோட பர்த்டேக்கு மலரை நினச்ச இடத்துக்கு எல்லாம் பாக்கியராஜ் கூட்டிகிட்டு போகிறாங்க. தேட்டருக்கு போகிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஹோட்டலுக்கு சாப்பிட்லான்னு போகிறாங்க. சாப்பிட்லான்னு போன இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கராஜ் மாப்பிள்ளை திடீர்னு உள்ளே வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க ரொம்ப கடுப்பாயிடுறாரு. இவங்களை ஏதாவது பண்ணணுமேன்னு நினச்சிக்கிட்டு உடனே ராஜலட்சுமிக்கு ஃபோன் அடிக்க, ராஜலட்சுமி எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க மாப்பிள்ளை, என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லத்த, சும்மா தான் திடீர்னு ஞாபகம் வந்ததா, அதனால தான் கூப்பிட்டேன். சரி, வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சுரேஷ் கிட்ட பேசலான்னு ஃபோன் அடித்தேன், சுரேஷ் எடுக்கலை, அதான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். அவன் டியூட்டிக்கு போயிட்டான் மாப்பிள்ள. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா, ஏதாவது சொல்லணுமா? இல்லைத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசலான்னு கூப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. ஆமாம், வீட்டில் மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க? மாமா இப்போ தான் சாப்பிட்டு படுத்தாருங்க மாப்பிள்ள. மதி உள்ள கிச்சனில் வேலை செஞ்சிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் உடனே நிறுத்துங்க, என்ன மதி கிச்சனில் வேலை செஞ்சிகிட்ருக்காளா? ஏன், மலர் எங்கே? அவளுக்கு ஏதோ இன்னைக்கு பிறந்த நாளாமா. பாக்கியராஜும் அவளும் கோயிலுக்கு போயிருக்காங்க, காலையிலேயே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க மாப்பிள்ள. உடனே தங்கராஜ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஓ, கோயிலுக்கு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ராஜலட்சுமிகிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவீங்களா? வீட்டில் இருக்கவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னெலாம் கேட்குற வேலை கிடையாதாவோ? ஏன் மாப்பிள்ள அப்படி கேட்குறீங்க? ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? 2 பேரும் என்கிட்ட சொல்லிட்டு தான் மாப்பிள்ள கோயிலுக்கு போனாங்க. சொல்லிட்டு போனதெல்லாம் சரிதாங்க, ஆனால் அவங்க கோயிலுக்கு போனாங்களான்றது தான் பிரச்சனை. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாந்த, அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க நீங்கள்? சினிமாவுக்கு போயிருக்காங்களா? ஏங்கத்த, என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. பேரும் என்கிட்ட கோயிலுக்கு போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு சினிமாவுக்கு போயிருக்காங்களா? அந்த மலர் வீட்டுக்கு வரட்டும் பேசிக்கிறேன், எல்லாம் அவளோட வேலையாக தான் இருக்கும். என் முன்னாடி தாங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓ, அப்படியா? வீட்டுக்கு வரட்டும், அவங்கள நான் பேசிக்கிறேன். இங்கே வயசானவங்க வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் வீட்டில் எதுவுமே சமைச்சு கூட வைக்காமல் சினிமாவுக்கு போயிருக்காளா அவள்? இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராஜலட்சுமி உடனே கோவமாக உள்ளே எழுந்திரிச்சு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தங்கராஜ் சொன்னதெல்லாம் சொல்லிடுற. அவர் இன்னும் கோவமாயிடுறாரு. என்ன லட்சுமி, என்ன பழக்கம் இது? என்ன இந்த வீட்டில் எல்லாம் புதுசு புதுசாக நடந்துட்டுருக்கு? இவங்க பேசுனது எல்லாத்தையும் மதி நின்று கேட்டுட்டாங்க. அவங்கள ஏதாவது பேசணும்னு அப்படியே வதிக்கு வாய் துடிக்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த சைடு பாக்கியராஜும் மலரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மலர் கேட்குறாங்க, என்னங்க, நம்ம இங்கே இருக்கிறத மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான். நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் மலர், நீ எதை பற்றியும் நினைக்காத, நீ ஜாலியாக இரு. ஆமாம், இங்கே இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் வீட்டுக்கு போனால் அப்படியே சிலை மாதிரி நின்றுக்குவீங்க. என்னை என்ன பண்ணல சொல்கிற மலர், நான் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வீட்டை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக இரு. சரி, அதை விடு, நீ வேறு எதாவது சாப்பிட்றியா? இல்லை பாக்யராஜ், எனக்கு போதும். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்க, தங்கராஜ் அதை ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து மொபைலில் வச்சுக்கிறாரு. ராஜலட்சுமியும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டதை மதி உடனே மலருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மலர் ஃபோன் எடுக்கவே இல்லை. பாக்யராஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, பாக்யராஜும் ஃபோன் எடுக்கவே இல்லை. ராஜலட்சுமி கூப்பிட்றாங்க, மதி, மதி, எங்கே இருக்க? பசிக்குது, லஞ்சு ரெடியா? அதெல்லாம் நான் எல்லாம் பண்ணிட்டேன், போய் போட்டு சாப்பிடுங்க. என்னது, போட்டு சாப்பிட்றதா? ஏன், நீ தட்டில் போட்டுட்டு வந்து கொடுக்க மாட்டியோ? ஏன், சமைச்சி வச்சதை போட்டு கூட சாப்பிட மாட்டிங்களா? உங்களால் சமைக்க தான் முடியாது, சமைச்சதை போட்டு சாப்பிட்டுக்க கூடமா முடியாது? பொழுதுன்னைக்கும் கிச்சன்லேயே இருந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க நான் என்ன மிஷினா? அவங்கவுங்களுக்கு பசிச்சா அவங்கவுங்க போட்டு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு மதி சொல்ல, ராஜலட்சுமி உடனே, எப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பையிலேருந்து எல்லாமே தப்பாக தான் நடக்குது.
பேசிட்டு இருக்கும்போதே பாக்கியராஜும் மலரும் உள்ளே வந்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை பாய்.